பறவைகளின் ஊரில் முக்கியமான பண்டிகை. பறவைகளோட ஊர்ல அது ஊர் திருவிழாவுக்கான நேரம். அந்த ஊர் திருவிழாவில் 9 நாட்கள் நல்லபடியா கொண்டாடுவாங்க. முதல் நாள் ஆரம்பிச்சு கடைசி நாள் வரைக்கும் எல்லாருடைய வீடும் ரொம்பவே கலகலப்பா இருக்கும். அந்த ஊர் திருவிழாவில் பூக்களால அலங்கரிக்கப்பட்ட கோபுரம் தான் முக்கியமான விஷயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பூக்களால அவங்க அலங்காரம் செய்வாங்க. முதல் நாள் பலவிதமான பூக்களை பறிச்சுட்டு வந்து பூக்களாலேயே கோபுரத்தை அலங்கரிப்பாங்க. பசங்க எல்லாருமே அந்த பூக்கள் கோபுரத்தை சுத்தி சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தினமும் ஏதாவது ஒண்ணு விசேஷமா செஞ்சு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. 9 நாட்களுக்கு 9 விதமான உணவுகளை செய்வாங்க. இப்படி பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. நாட்கள் போக போக பண்டிகை களை ஆரம்பிச்சுது. அதுலயும் சின்ன பசங்களுக்கு ஊர் திருவிழா வந்தா ரொம்பவும் கொண்டாட்டமா தான் இருக்கும். பெரியவங்க எல்லாரும் புது துணி வாங்கி கொடுப்பாங்க. பசங்க எல்லாரும் ஊரை சுத்திக்கிட்டு இருப்பாங்க, விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டு பாடுறது, ஆட்டம் போடுறது, இது எல்லாமே அந்த பசங்களை ரொம்பவும் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. தினமும் சாயந்தர நேரம் பூக்களால அலங்காரம் பண்ண அந்த கோபுரங்களை கொண்டு வந்து வாசல்ல வச்சு ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாருமே அந்த கோபுரங்களை சுத்தி சுத்தி சந்தோஷமா பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. பண்டிகையோட கடைசி நாள் வந்துச்சு. இன்னைக்குதான் பண்டிகையோட கடைசி நாளுங்கிறதுனால ரொம்பவும் கலகலப்பா தான் இருந்தாங்க. அதே நேரம் பண்டிகை முடிய போகுது அப்படிங்கிற வருத்தமும் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. பெரியவங்க எல்லாரும் ஒரு இடத்துல சேர்ந்து கடைசி நாள் பண்டிகையை எப்படி கொண்டாடுறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்களே, இன்னைக்கு பண்டிகையோட கடைசி நாள். இன்னைக்கு தான் அந்த பூக்கள் கோபுரத்தை ஆத்துல விட வேண்டிய நாள். அதனால யார் யார் என்னெல்லாம் வேலை செய்யணுன்றத இப்பவே முடிவு பண்ணிக்கலாம். மஹி, இன்னைக்கு முதல் வேலை என்னன்னா பிரசாதம் செய்யற வேலை தான். யார் வீட்டில் என்ன பிரசாதம் செய்யறோம் அப்படிங்கிறத இப்பவே பேசி முடிவு பண்ணிடலாம். சிச்சு சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே சிச்சுவுக்கு சாப்பாடு மேல எவ்வளவு பிரியன்றது எல்லாம் தெரியும். அட சிச்சு, எப்ப பார்த்தாலும் சாப்பாடு தானா? இன்னைக்கு எல்லாரும் பல விதமா சமைக்க தான் போறாங்க. அது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறோம், நல்லா சாப்பிடு. சரி சரி, மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். லூசி, குஹு, நீங்க 2 பேர் போய் பூ மாலை வாங்கிட்டு வாங்க. சரி சரி, நானும் குஹும் போய் எல்லாம் வாங்கிட்டு வரோம். ஆனா வழியில பானிபூரி வண்டி இருந்துச்சுன்னா அங்க கொஞ்சம் நிப்போம். அதை கேட்டு குஹு சிரிச்சுக்கிட்டே, பானிபூரியை விட இன்னைக்கு பூ எடுத்துட்டு வரதுதான் முக்கியம் லூசி. லூசி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னைக்கு சாயந்தரம் நான் நிறைய பானிபூரி செஞ்சு கொடுக்குறேன். நீ நல்லா சாப்பிடு. இப்ப போய் 2 பேரும் பூ மாலை எடுத்துக்கிட்டு வாங்க. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பசங்க மட்டும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. டே சின்னும் பன்னும், இன்னைக்கு பண்டிகையோட கடைசி நாள். வருத்தமா இருக்குல்ல? இத்தனை நாளா நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் இல்லடா? ஆமா புஜ்ஜி, எனக்கும் அழுகழுகையா வந்துச்சு. ஆனா அம்மா சொன்னாங்க, இந்த வருஷம் பண்டிகை முடிஞ்சதும் அடுத்த வருஷம் மறுபடியும் வருமாமா. உண்மையாவா? சரி, இந்த பூ கோபுரத்தை நாம தண்ணியில விட்டே தான் ஆகணுமா? நாம இது நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்னு பெரியவங்க கிட்ட சொல்லலாம். இது நல்ல யோசனை தான். சரி வாங்க, இப்போ போய் அம்மாங்க கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு பசங்க எல்லாரும் அம்மாங்க கிட்ட வந்தாங்க. என்ன பசங்களா, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? அம்மா, நாம நாம கோபுரத்தை தண்ணியில விட வேணாமா? அது நம்ம கூடவே இருக்கட்டும். ஆமா, நாங்க எல்லாரும் அதை பத்தி பேசலாம் தான் வந்தோம். நாங்க பூ கோபுரத்தை பத்திரமா பாத்துக்கிறோம். ஆமாம்மா, அது நம்ம கூடவே இருக்கட்டும்மா. நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம், ப்ளீஸ்மா. பசங்களா, அப்படி சொல்லக்கூடாது. நாம பூ கோபுரத்தை தண்ணியில கரைச்சாதான் மறுபடியும் அடுத்த வருஷம் திருவிழா வரும். பூ கோபுரத்தை நாம உருவாக்கலாம். தினமும் நல்ல நல்ல பிரசாதம் எல்லாம் சாப்பிடலாம். பிரசாதம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனா நாங்க கஷ்டப்பட்டு செஞ்ச பூ கோபுரம் போச்சுன்னா கவலையா இருக்காதா? ஐயோ பசங்களா, இதுவும் இந்த பண்டிகையில ஒரு பாகம்தான். அது நாம சரியா செய்ய வேண்டாமா? பசங்க எல்லாரும் கவலையா அங்கிருந்து போயிட்டாங்க. அப்பதான் மகிக்கழுகு பசங்க பக்கத்துல வந்துச்சு. மகிக்கழுகு ரொம்பவும் புத்திசாலி. அதுக்கு எல்லா விஷயமும் தெரியும். பசங்களா, நாம அந்த பூ கோபுரத்தை எதுக்கு ஆத்துல கரைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பூக்கள்ல நிறைய விதைகள் இருக்கும். ஆத்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு போய் ஒவ்வொரு விதை ஒவ்வொரு இடத்துல சேரும். அப்படி ஒவ்வொரு இடத்துல சேர்ந்த அந்த விதைகள் எல்லாம் என்ன ஆகும்? அது மறுபடியும் பூமிக்குள்ள போய் புதுசா பூச்செடிங்களா முளைச்சு வந்து பூவும் பூக்கும். அந்த பூக்களை அடுத்த வருஷம் நம்ம பறிச்சு மறுபடியும் இதே மாதிரி பூ கோபுரத்தை செய்வோம். இதுதான் வழக்கம். அதனாலதான் நாம அந்த பூ கோபுரத்தை தண்ணியில விடுறோம்.
அந்த விதைகள் எல்லாம் பூவா மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பூ கோபுரத்தை நாம தயார் பண்ணதான் போறோம். அட அப்படியே மகியாத்த, அப்ப அடுத்த வருஷமா அந்த பூ தான் வருமா? ஆ ஆமா, அந்த விதையில இருந்து முளைச்சு வர செடியில பூக்கிற பூக்கள் தானே அதெல்லாம். பசங்க எல்லாருக்குமே அது ரொம்பவும் பிடிச்சது. பண்டிகையில ஒரு முக்கியமான விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. பூ கோபுரத்தை தண்ணியில கரைக்கிறதுனால கவலைப்படக்கூடாது, அந்த பூ எல்லாம் விதையா மாறி அது செடியா முளைச்சு அதுல இருந்து பூக்கள் எல்லாம் மறுபடியும் வரும் அப்படின்னு பசங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் லூசி குஹு 2 பேருமே பூக்களை பறிச்சுட்டு வர்றதுக்காக காட்டுக்கு போனாங்க. அங்க அந்த ஊர் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு பலவிதமான பூக்களும் பூத்திருந்துச்சு. குஹு, இந்த பூந்தோட்டம் எவ்வளவு அழகா இருக்குல்ல, இவ்வளவு நல்ல வாசமும் வருது. ஆமா லூசி, ஆனா நம்ம சீக்கிரமா பூ பறிச்சுட்டு போனோம், இல்லனா இருட்டாயிடும் இல்லையா? அப்படி அவங்க 2 பேரும் நிறைய பூக்களை பறிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. இந்த பக்கம் ஊருக்குள்ள சிச்சு, டுனி, சோட்டு 3 பேருமே சேர்ந்து பூஜைக்கு தேவையான நிறைய பலகாரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, இந்த தடவை நான் சமைச்சது எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கும். நான் எந்த கலப்படமும் செய்யல. எது இன்னைக்கு எது கலப்படம் பண்ணலையா? அப்ப இதுக்கு முன்னாடி? ஐயோ சோட்டு, இன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே பண்ணதில்ல. சோட்டு பலவிதமான பிரசாதங்களை செஞ்சான். அதுல பால் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம் இருந்துச்சு. அந்த வாசம் ஊர் முழுக்க பரவுச்சு. துணிக்குருவி பூஜைக்கு தேவையான பலவிதமான இனிப்புகளை தயார் பண்ணா. சாயந்தர நேரம் எல்லாருடைய வேலையும் முடிஞ்சுது. பூ கோபுரத்தை நடுவுல வச்சுக்கிட்டு எல்லாரும் ஊருக்கு நடுவுல வந்தாங்க. பசங்க முகத்திலையும் இப்போ சந்தோஷம்தான் இருந்தது. ஏன்னா மகி சொன்ன வார்த்தைகள் அவங்க நல்லபடியா எடுத்துக்கிட்டாங்க. அம்மா, பூ கோபுரம் ரொம்ப அழகா இருக்குல்லம்மா. சரி, நான் ஒரு பாட்டு பாடுறேன். நானும் சேர்ந்து பாடுறேன். நானும் தான் சேர்ந்து பாட போறேன். அப்படி பசங்க எல்லாருமே பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அப்ப பெரியவங்களும் கூட சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டமும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா லூசி புறா எல்லார்கிட்டையும் இப்படி சொல்லுச்சு. சரி சரி, எல்லாரும் பூ கோபுரத்தை எடுத்துட்டு வாங்க, கீழே விழாம கொண்டு வாங்க, ஆத்துல கரைக்கணும் இல்லையா? அப்படி ஊர்வலம் தொடங்குச்சு. மகிக்கழுகு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. பெரியவங்க எல்லாருமே பெரிய பூ கோபுரத்தை எல்லாத்தையும் முதுகுல வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமா அந்த ஊர்ல இருக்கிற ஆத்துக்கிட்ட போனாங்க. எல்லாரும் அந்த பூ கோபுரத்தை ஆத்து தண்ணியில விட்டாங்க. அந்த பூ கோபுரம் தண்ணிக்குள்ள போகாம தண்ணியில மிதந்துகிட்டு இருந்துச்சு. அது பார்க்க ஏதோ விளக்கேறிற மாதிரியே இருந்துச்சு. அந்த வண்ண வண்ண விளக்க பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்படி கோபுரத்தை தண்ணியில விட்டதுக்கு அப்புறமா பறவைங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துல உட்காந்தாங்க. சிச்சு காக்கா பானிபூரி கொடுத்துச்சு. எல்லாரும் அந்த பானிபூரியை சந்தோஷமா சாப்பிட்டாங்க. துணி செஞ்சு கொடுத்த இனிப்பு எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி சோட்டு செஞ்ச சாப்பாட்டையும் சாப்பிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் பாத்தீங்களா, இந்த தடவை நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையா பண்டிகையை கொண்டாடி இருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்? நாம ஒன்னா இருந்தா நம்மளால எது வேணும்னாலும் சாதிக்க முடியும்னு அர்த்தம். உண்மைதான், எனக்கு நாம இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் மறுபடியும் பானிபூரி வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், எல்லாரும் இப்படியே வாங்க. அது கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அப்படி 9 நாட்கள் ஊர் திருவிழா கலகலப்பா நடந்துச்சு. சொல்லப்போனா எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா அதை கொண்டாடினாங்க. அதுக்கப்புறமா பறவைங்களோட ஊரு மறுபடியும் சாதாரண வாழ்க்கைய வாழ தொடங்குச்சு. ஆனா எல்லா பறவைங்களோட மனசுக்குள்ள அவங்க ஊர் திருவிழா ஞாபகம் அப்படியே நின்னு போச்சு. பசங்களும் அடுத்த திருவிழா எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள திருவிழா நடந்த அந்த நாட்களை மட்டும் மறக்கவே முடியல. அப்படி எல்லாரும் அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. பண்டிகை விசேஷம் அப்படின்னு எது வந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு அந்த விசேஷத்தை நல்லபடியா கொண்டாடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க. இப்படி அந்த ஊர் பறவைங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க.